ஒருத்தருக்கு கால நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா, அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சூப்பரா இருக்கும். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும், பொருளாதாரம் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு லக்னத்திலிருந்து 1ஆம் லக்னாதிபதியுடைய தசாபுத்தி, 3ஆம் அதிபதி தசாபுத்தி, 5ஆம் அதிபதி தசாபுத்தி, 7ஆம் அதிபதி தசாபுத்தி, 9ஆம் அதிபதி தசாபுத்தி, 11ஆம் அதிபதி தசாபுத்தி. இந்த மாரி முழுக்க முழுக்க சந்தோஷமா மட்டும் இருக்கணும். பொருளாதாரம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்டின்னா, ஒற்றைப்படை லக்னத்திலிருந்து ஒற்றைப்படை ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி அல்லது அந்த பாவ அதிபதியின் தசாபுத்தி நடந்தா, அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை முழுக்க முழுக்க சந்தோஷமா இருக்கும். அடிஷனலா 11ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்தா, எப்படி நடந்தாலும் அவருக்கு திருப்திங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆக முழுக்க முழுக்க மன ரீதியான சந்தோஷம் மட்டும் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா, ஒற்றைப்படை ராசிகள் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி அவருக்கு தேவையான இனிமையான தருணங்களை தரும்.